கர்நாடகாவில் வன்முறையாளர்கள் 42 பேருந்துகளை தீ வைத்து எரித்திருப்பதாக KPN பேருந்து நிறுவனத்தின் உரிமையாளர் நடராஜன் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்கு தொலைபேசி வாயிலாக பேசிய அவர், மைசூரு பெங்களூரு சாலையில் நயன்தனஹள்ளி என்கிற இடத்தில் இருக்கும் பேருந்து பணிமனையில் தீ வைத்து எரிக்கப்பட்ட 42 பேருந்துகளும் கர்நாடக பதிவெண் கொண்டவை என்று கூறினார். பேருந்துகள் தீ வைத்து எரிக்கப்பட்டதாலும் பேருந்து சேவை ரத்து செய்யப்பட்டதாலும் 15 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். பாதிப்பிலிருந்து மீளுவதற்கு 1 மாதத்திற்கும் மேல் தேவைப்படும் என்றும் நடராஜன் கூறியிருக்கிறார். வன்முறையாளர்களின் தாக்குதலுக்கு இலக்கான பேருந்து பணிமனையில் இருந்து தப்பி வந்த ஓட்டுநர்கள் மற்றும் ஊழியர்கள் தங்கள் மீது நடைபெற்ற தாக்குதலை உருக்கத்தோடு பதிவு செய்திருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூருக்கு கண்டெய்னர் லாரி மூலமாக வந்த அவர்கள் அதிர்ஷ்டவசமாகவே உயிர் பிழைத்ததாகவும் இது தங்களுக்கு மறுபிறவி என்றும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள்.